ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளான மெத்தடில் டேஸ்டான தக்காளி தொக்கு ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்குன பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நறுக்கின வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு மட்டும் வெங்காயம் வதங்கினா போதும். நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சத்தை மிக்சியில் மையா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாமே கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வதக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது ஒரு 15 நிமிஷமாவது ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா தான் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்குனா தான் இந்த தக்காளி தொக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இடையில இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கீழே அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காண்டி. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஓரளவுக்கு பளபளப்பு ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா சுருண்டு வேகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். எண்ணெய் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், கலரும் நல்லா இந்த மாதிரி சூப்பரா ரெட் கலர்ல கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதனால நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுருண்டு வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்தோம் பாருங்க. இப்போ ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடான சாதத்தில் இந்த தக்காளி தொக்கை போட்டு கொஞ்சம் பரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.